நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அது இதுல இருக்கு. இந்த பணத்தை நான் சும்மா கொடுக்கல. 2 நல்ல ஆத்மாக்களை நீங்க எத்தனை நாள் சந்தோஷமா வச்சிருந்தீங்க இல்லையா, அதுக்கு கைமாற கொடுக்குறேன். இந்த பணம் நிச்சயமா உங்க தேவையை தீர்த்து வைக்கும். நீங்க கிளம்பலாம். இப்பயாவது நீ யாரும் தெரிஞ்சுக்கலாமா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு இன்னும் இந்த வீட்டுல சில கடமைகள் இருக்கு. அது முடிஞ்ச உடனே நானும் போயிடுவேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த நிமிஷத்துல நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி தோணும். ஆனா நீங்க வெளியே போனாதான் எதெல்லாம் இழந்திருக்கீங்கன்னு தெரியும். குட் பை. அஞ்சலி, என்ன சொல்லிட்டு போலன்னு வந்தீங்களா? நான் சொல்லிட்டு போக வரல. என் மனசுல என்னென்ன இருக்கு, நான் எதுக்காக இங்க வந்தேன், எதுவுமே சொல்லாம போக போறேன். சொல்ற வார்த்தைங்களுக்கு தான் அர்த்தம் இருக்கணும்னு இல்லை, சொல்லாத வார்த்தைங்களுக்கு கூட அர்த்தங்கள் இருக்கு. தாத்தா பாட்டி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. அவங்க பேர சரவண சீக்கிரமா திரும்பி வந்துடுவாரு. அவங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கணும். இல்ல, சரவண வரமாட்டாரு. என்னாச்சு? அந்த ஆள் ரொம்ப பேர்கிட்ட பணத்தை வாங்கி வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தினா இன்னைக்கு போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். ஹாய், ஆல் தி பெஸ்ட். I'll be back. ஹே மீனா, 1 லட்சம் பவுண்ட் சம்பாதிக்க முடியுமான்னு உங்க அப்பா என்ன கேட்டானே. 10 லட்சம் பவுண்டோடு வந்திருக்க. கூப்பிடுங்க அப்பனை, நானும் அவனை பார்த்துருவோம். Hi Meena darling. Hi. It's getting late. யார் அவரு? இவர் பேர் மனிஷ், ஹிஸ் டாக்டர். ஹாய். Hi. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். பணம் சம்பாதிக்க நேர்மையா ட்ரை பண்ணி தோத்துருந்தா கூட பரவாயில்ல, நான் உங்களுக்காக எங்க அப்பா கிட்ட பேசியிருப்பேன். ஆனா நீங்க பண்றதெல்லாம் பித்தலாட்டமும் ஃப்ராடும் தான். நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அப்ப நீங்க என்ன ஏமாத்திட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பாய். கம் ஆன் மனிஷ். Yeah. யாரு யாரு? கணேசனா? ஆமா, கணேசன் தான். என்ன தைரியம் இருந்தா குடிச்சிட்டு மறுபடியும் என் வீட்டுக்கு வருவேன். ஒன்ன என்னையா எந்திரிக்கிறியா? உட்காரியா? ஏதாவது பேசுன மரியாதை கட்டுறாமா. தண்ணி அடிச்சிருக்கேன். ஒரு ஃபுல் பாட்டில் தண்ணியை காலி பண்ணியிருக்கேன். உனக்கு நிறைய பேசணும், அதான் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறேன். நிறுத்தியா? இத்தனை நாள் நீ பேசுற நான் கேட்கல, இப்போ நான் பேசுற நீ கேளியா? காரு, பங்களா, காசு இதெல்லாம் வச்சிருக்கிறார மட்டும் ஒருத்தன் பெரிய மனுஷன் ஆக மாட்டான். நம்பணியா? மனுஷனை நம்பணியா? ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருப்பேன். கேட்டியா ஐயா? கார் ஆக்சிடென்ட்ல உன் கண்ணு போயிடுச்சு. பொய்ய கேட்டு கேட்டு உன் காதும் போயிடுச்சு. உக்காரியா? நான் சொல்றத முழுசா கேளு. கல்யாண விஷயத்துல உன் பொண்ணு உன் பேச்சு கேட்கல, அதனால உனக்கு அவளை பிடிக்கல, அவ போயிட்டா. சொத்து விஷயத்துல ஒரு சொந்த பந்தம்லாம் நீ நினைச்ச மாதிரி இல்லை, அவங்களும் போயிட்டாங்க. வேற நேரத்துல தண்ணி நினைச்சாலும் என்ன உனக்கு பிடிக்கல, நானும் போயிட்டேன். இப்போ 2 திருட்டு பசங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. உன் பேரன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு பட்ட நாம சாதிட்டு போறாங்க பாரு. கடைசியா நீ உன் பொண்டாட்டி தனியா இந்த வீட்டை கட்டிட்டு ஆளுங்க அழுங்க. அதான் கணேசா, குடிச்சிட்டு உளறாத. குடிச்சதே உண்மையை பேசுவான். என் நிலைமையை பார்த்தியா? தின்ன சோத்துக்கு இப்படித்தான் நன்றியை காட்டுங்கிறது நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கியா? உண்மையை சொல்லிடுறையா?
உன் பேரன் சரவணன் இனிமே வரமாட்டாயா? வரமாட்டா. செத்துட்டாயா? செத்துட்டாயா? செத்துட்டா உன் பேரன். கணேசா, ஆமாய்யா, சாமி சரவணனை நம்ம கிட்ட பிரிச்சுட்டாரியா. சரவணன் போயிட்டான். இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லாம தாயா நான் தண்ணி போட்டேன். தாத்தா பாட்டிட்ட கோவிச்சுக்கிட்டு அவன் அப்பா அம்மாட்ட போயிட்டாயா. நீ என்ன சொன்னாலும் சரி, அவ போனா என்ன, எனக்கு இந்த பணம் இருக்கு, அது போதும். இல்லை, இதில் இருக்கிறது பணம் இல்லை, நம்ம பண்ண பாவம். இது நமக்கு வேணாம் கதிர். எனக்கு வேணும், எல்லாம் போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது இது மட்டும்தான். இதை நான் தரமாட்டேன். சொன்னா கேளு, இதுவும் போயிடும். இது போகாது, நான் போகவும் விட மாட்டேன். ஏன் போகாது? நான் என் வீட்டை வித்து கொண்டாத பணம் போகல, நீ இந்த வக்கீல ஏமாத்தி திருட பணம் போகல, நம்ம 2 பேர் கொள்ள அடிச்ச பணம் போகல, நீ யாருக்காக திருட்டுத்தனோ ஏமாத்த வேலை பண்ணியோ அந்த மீனாவும் உன்னை விட்டு போகல. அவ்வளோ ஏன், நான் வேலைக்காக புரோக்கர் கிட்ட பணம் கொடுத்துருந்தேன்னா எனக்கு நாம போட்டுருந்துருப்பான். கதிர், நான் சொல்றது கேளு, இது நம்ம பணம் இல்ல, திருப்பி கொடுத்துடலாம். திருப்பி கொடுத்துட்டு தாத்தா பாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். நான் சொல்றது கேளு கதிர், அப்போதான் நாம நிம்மதியா ஒரு நாளாவது தூங்க முடியும். இனிமே எங்கேயா படுக்கிறது? ரயில்வே ஸ்டேஷன்லயா, பஸ் ஸ்டாண்ட்லயா, இல்ல பிளாட்பாரத்லயா? என்னால இனிமே கஷ்டப்பட முடியாது. நான் பட்ட கஷ்டம் போதும். இந்த பணம் நம்ம கொள்ளையடிச்சதோ இல்ல திருடுனதோ கிடையாது. அந்த பொண்ணா பார்த்து நம்ம கொடுத்தது. டேய் டேய் டேய், எதுக்குடா கொடுத்தாங்க? கண்ணு தெரியாத 2 பேரை ஏமாத்தணுமே, அது கூலியா கொடுத்தாங்கடா. ஒக்காவோட வாழ்க்கை, உன் தங்கச்சியோட கல்யாணம், உன் தம்பியோட படிப்பு எல்லாம் இதில் தான் இருக்கு. போதுயா, எத்தனை நாளா திரும்பி திரும்பி இதே சொல்லிட்டு இருப்பேன்? இல்ல ஒண்ணும் இல்லையா, இதுல இருக்கிற வெறும் வெத்து பேப்பர், சாபம், பாவம் தாயா. இதை வச்சு யாரும் உருப்பிட முடியாது. நான் ஜெயிச்சு காட்டுறேன். இதே லண்டன்ல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் கோடீஸ்வரன் ஆவறனா இல்லையான்னு பாரு. கதிர் கதிர், பணதா வாழ்க்கையா? தாத்தா பாட்டி கிட்ட இல்லாத பணமா? இங்க பாரு, அந்த பணத்தை வச்சுட்டு இறந்து போனவங்க பேரனை திரும்பி கொண்டாட முடியுமா? முடியாதுல்ல. ஏதோ கொஞ்ச நாள் நாம அவங்க சந்தோஷத்தை கொடுத்தோம். இத பாரு, நம்ம போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். வா 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 போலாம் வா. இனிமே நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது. உனக்கு பணம் வேணா விடு, எனக்கு பணம் வேணும். பணம் மட்டும்தான் வேணும். போடா போ, பூத மாதிரி அந்த பணத்தை கட்டி காப்பாத்து. மனுஷனா கொஞ்சமாவது பயம் வேணும்டா. டேய் கதிர், அதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? நீ தான் அந்த முருகனை விற்க பாத்தியே. ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, இனிமே நீ நிம்மதியா தூங்கவே முடியாதுடா. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, அந்த தாத்தா பாட்டி பாவனை சும்மா விடாதடா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. டேய், நான் நல்லா தானே இருப்பேன். நீ தானே தெரு தெருவா பிச்சை எடுக்க போற. போடா. கணேச சொல்லிட்டு போனது உண்மைதான். நான் அஞ்சலி இல்ல, ராதிகா. உங்க பேர சரவணனோட செக்ரட்டரி. சரவணன் உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோட இருந்தாரு. ஆனா இங்க வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி நான் வருவேன்னு எங்க தாத்தாவும் பாட்டியும் ஆசையோட இருப்பாங்க. இப்படி ஒரு விஷயத்த அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால நீ நேர்ல போய் பக்குவமா எடுத்து சொல்லுன்னு சொன்னாரு. அதனாலதான் சர்க்குணா அங்கிள் கிட்ட அவர் வர்றதுக்கு 6 மாசம் ஆகும்னு நான் போய் சொன்னேன். உண்மையை சொல்லலாம், நீங்க வந்தப்போ சிவராமன், கதிரவன் 2 பேரு சரவணனா நடிச்சு உங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. அத நீங்களும் பாட்டியும் உண்மைன்னு நம்பி ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. அதனால நானும் இந்த நாடகத்துல கலந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்னையும் மன்னிச்சிடுங்க. சரவணா. சரவணன் இல்ல, சிவா. லண்டன்ல ஒழுங்கா வேலை செஞ்சு பிழைக்கலான்னு வந்தேன். ஆனா வந்த இடத்துல எத்தனை போய் எத்தனை பித்தலாட்டம். என்னால முடியல. நான் திரும்பி போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீ ஏப்பா மன்னிப்பு கேட்கணும்? நீ எந்த தப்பும் பண்ணலையே, நல்லது தானே பண்ண. யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லாம, எந்த பிடிப்பு இல்லாம
மரக்கட்டையா இருந்த எங்களுக்கு உசுரை கொடுத்துட்டு இப்ப போறேன்னு சொல்றியப்பா. 25 வருஷமா ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடந்த பார்வதி இப்பதான் பாட்டு பூஜைன்னு பழையபடி சந்தோஷமா இருக்கா. அதை கெடுக்க போறியா? இருட்டா இருந்த வீட்டில் விளக்கேற்றி வச்ச நீயே அதை அணைச்சிட்டு போயிடாதப்பா. இதுக்கு மேல இங்க இருக்க என் மனசு இடம் கொடுக்கல. அப்படிலாம் சொல்லாதப்பா. சரவணன் 100 வயசு உயிரோடு இருக்கணும்னு பூஜை பண்ணுறதுக்காகத்தான் பார்வதி கோயிலுக்கு போயிருக்கா. அவ வரும்போது சரவண உயிரோட இல்லை, அவன் செத்துட்டான்னு சொன்னா தாங்கிக்க மாட்டா, செத்துருவா. அவ போன மறு நிமிஷமே நானும் செத்துருவேன். தாத்தா மன்னிச்சிடுங்க. அப்படியே கூப்பிட்டு கூப்பிடணும், நீ அப்படிதான் கூப்பிடணும். நீ உயிர் கொடுத்த சரவண சாகக்கூடாது. நீ சரவணனா இந்த வீட்டில் இங்கே தான் இருக்கணும். இதை நீ உதவியா செய்ய இஷ்டப்படலைன்னா நான் கொடுக்குற வேலையா நினைச்சு செய். அதுக்காக நீ இந்த வீடு சொத்து சுகம் எல்லாத்தையும் எடுத்துக்க. எனக்கு என் பார்வதி மட்டும் இருந்தா போதும், அவ ஒருத்தி மட்டும் போதும். ஏப்பா, இந்த வயசான கிழவ மேல கருணை காட்டுவீல்ல? என்ன தாத்தா பெரிய பெரிய வார்த்தையில பேசுறீங்க? ஆனா இப்போ சரவணோட குரல் மட்டும்தான் இருக்கு, உடம்பு கதிரவன் இல்ல. அவன் எங்க போயிட்டான்? சரவணா, சரவணா, சரவணா எங்கப்பா இருக்க? ஏன்பா பதில் சொல்ல மாட்டியா? தினமும் நான் தானே உனக்கு விபூதி வச்சு விடுவேன். பூஜை ரூம் வாசலே நிப்பி இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா? உன்னை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். சரவணா, சரவணா, சரவணா. பார்வதி, சரவண இதோ இங்க இருக்கானே. வர வர இவனுக்கு விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு. சரவணனா? கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கிட்டு பாட்டி அழ வைக்கலாம் நினைச்சேன். ஆனா பாட்டியோட பாட்டும் தாத்தாவோட அன்பும் என் மனசை மாத்திடுச்சு. அதனால என்ன சரவணா, எங்க கிட்ட நீ விளையாடாம வேற யார் விளையாட போற? சரி சரி, எல்லாரும் உள்ள வாங்க, சாப்பிடலாம்.